இப்போ ஐடி போயிடுச்சுல, என்ன பண்ண போகிற? ஆயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். மக்கள் நினச்சா உன்னைய மேலே தூக்கி வைப்பாங்க. வணக்கம்டாப்ல, தேனியிலேருந்து தண்ணி பழம் திவாகரன் அவன் ஐடியா தூக்கியாச்சு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ஆடாதடா மணிதா, நீ ஆடிதே நாசமாகி போயிட்ட இன்னைக்கு. இப்போ இந்த நடிகர்களை வந்து பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? இப்போ உன் ஐடி போயிடுச்சுல, என்ன பண்ண போகிற? 2.5 லட்சம் பேர் உன் ஐடியில் 2.5 லட்சமோ 3 லட்சமோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. மக்கள் நினச்சா உன்னைய மேலே தூக்கி வைப்பாங்க. நீ நல்லபடியாக இருந்து யாரையும் குறை சொல்லாமல் நீ ஆடிக்கு இருந்திருந்தனால், நடிகர்களை குறை சொல்கிறது, அந்த டிவிக்காரங்களை குறை சொல்கிறது, இந்த பத்திரிக்கையாளர்களை குறை சொல்கிறது, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்கள வந்து அவன் ஒரு ஆளா இவன் ஒரு ஆளா அப்படிங்கிறது இப்போ போச்சா? மக்கள் நினச்சாங்கன்னா உன்னை அழகும் படுத்துவாங்க. நீ நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல வீடியோ போட்டு நல்ல ஒரு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்யா. கெட்ட பேர் வாங்குறது ஈஸியாக வாங்கி போடலாம், ஆனால் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்குத்தான் நாங்களாம் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். நான் இன்னுமே நல்ல பேர் வாங்கலை. அதெல்லாம் தெரிஞ்சுக்க திவாகர். இனிமேல் ஒழுக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எங்கிட்ட ஒழுக்கமாக வர போகிற? நீ வரக்குள்ளேயே பிள்ளை பிறந்துடும் உனக்கு, ரைட்டா? அதனால் வார்த்தைகளை வாயை கொஞ்சம் குறைச்சிக்க. யாரையும் உன் புண்படுத்துகிற மாதிரி பேசுனதுனாலதான் உன் ஐடியை வந்து ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க. மக்களோட மக்களாக நல்லா ஜாலியாக குழந்தைகளை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு டாக்டரு அப்படின்னு நீயாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓலாய்ப்பல நல்ல வீடியோ போடு. மிஸ்கிந்த வைக்கிற, சூரிய அண்ணனை வைக்கிற, அவன் யாரா அந்த அவன் பேர் என்ன வேட்டியை தூக்கிட்டு காட்டுவானே, சீப்பி முத்தை வைக்கிற. இத்தனை வேத்தியை வஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா நீ பெரிய ஆளா? இப்போ போச்ச உன் ஐடியே. இன்றைக்கி பூரா அவங்களுக்கு தான் சுதந்திரம் கிடச்ச மணிக்கு இருக்கும். ஆடி வாங்கி பயங்கரமாக திவாகரன் ஐடி தூக்கிட்டாங்கன்னு. இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற திவாகரன், தண்ணி பழம் திவாகர், ஒழுக்கமாக போடு நீ.